வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட தரிசனங்களில் முக்கியமான தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனம். இன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை தயவு பண்ணி எல்லாரும் திருப்பி, அது 958ஆம் பக்கத்திலே இருக்கிறது. 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். 3ஆம் வசனம் கடைசி வாசியுங்கள். அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கேபார் நதி அண்டையிலே நீங்கள் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ஆறுகள் அந்த சமவெளியிலே சிறைப்பட்டு போன யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடினார்கள். அவர்கள் எல்லாரும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, வெறும் ஜப வேண்டுதல்களை பண்ணி கொண்டிருக்கவில்லை, அழுதார்கள். அழுவதற்குத்தான் அங்கே கூடினார்கள். பாபிலோனிலே அவர்கள் 70 வருஷம் இருந்தார்கள். அந்த கஷ்டங்களை நினைத்து அவர்கள் அழவில்லை, தங்கள் குடும்பங்களை நினைத்து அழவில்லை, மாறாக சீயோனை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். நான் சீயோனுக்கு எப்போ போவேன், சீயோனிலே போய் சில பாடல்களை எப்பொழுது பாடுவேன் என்று உண்மையிலே தாகத்தோடு வருத்தத்தோடு ரொம்ப அழுதார்கள். அந்த அழுகை ஜபங்களின் நடுவிலே இவர்கள் எல்லாருடைய அழுகையும் வானத்தை திறந்தது. வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். வானங்கள் திறந்தது. தேவ சபைக்கு ஐக்கியத்துக்காக நாம் வருவது போதாது, ஒருவர் காண வருவது போதாது, பாடல் பாட வருவது போதாது, அழ வர வேண்டும். சீயோனை நினைத்து அழ வேண்டும், இயேசுவினுடைய சபையை நினைத்து அழ வேண்டும், இயேசுவின் ராஜ்யத்தை நினைத்து அழ வேண்டும். இயேசு அழுதார், எரேமியா தீர்க்கதரிசி அழுதார், தாவீது அழுதார், அநேகம் பேர் அழுது அழுது அழுது, எஸ்ரா நெகேமியா போன்றவர்கள் அழுதார்கள். அக்காலத்தில் மக்கள் கூடி, கர்த்தருடைய பிள்ளையெல்லாம் ஒன்று கூடி காலையிலிருந்து சாயங்காலம் வரை அழுதார்கள். இன்னைக்கும் நம்முடைய கண்ணீர் எதற்கு? இந்த சீயோன் சபையின் பரிசுத்தத்தை காண விரும்புகிறோம், சீயோன் சபையின் ஒழுக்கத்தை காண விரும்புகிறோம், சீயோன் சபையின் ஒருமைப்பாட்டை காண விரும்புகிறோம், இந்த சீயோன் சபையினுடைய ஆத்ம பாரத்தை காண விரும்புகிறோம், இந்த சீயோன் சபையின் கடின உழைப்பை பார்க்க விரும்புகிறோம், இந்த சீயோன் சபையிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவதை காண விரும்புகிறோம், சீயோன் சபை கட்டப்பட விரும்புகிறோம். எந்த செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே கைகள் அதை கட்டி முடிக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேவன் தேவ மனிதர்களை பயன்படுத்த வேண்டும். பாஸ்டர்மாரா எங்களை பயன்படுத்த வேண்டும், அழத்தான் வேண்டும். உண்மையிலே எங்கள் இதயம் தேடுகிறது, அழுகிறது, வருத்தப்படுகிறது. மக்கள் ரட்சிக்கப்படாதவர்களை நினைத்து, ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை நினைத்து வருத்தப்படுகிறோம். எங்களை கண்டுபிடிக்க முடியாது, எங்களை பார்த்தா தெரியாது. கெத்சமனே ஜபம் என்று வெள்ளிக்கிழமை அதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வந்து அழ வேண்டும். ஆனால் வார்த்தையெல்லாம் அமைக்க முடியாது, அதுக்கு அறிவு நமக்கு போதாது, எனக்கு போதாது. அதுக்காக எழுதி வச்சு ஜெபம் பண்ண முடியாது. ஆவியானவர் இறங்கணும், ஆவியானவர் ஜெப விண்ணப்பங்களை தரணும், அதுக்காக அழணும். எந்த ஆவியானவர் நம்மை களிகூற பண்ணுவார் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ அதே ஆவியானவர் நம்மை அழவும் வைப்பார், கண்ணீரோடு விதைக்க வைப்பார், அப்புறம்தான் கெம்பீரத்தோடு அறுக்க வைப்பார். அவர்கள் எல்லாரும் சீயோனை நினைத்து அழுத பொழுது அவர்கள் நடுவிலே எசேக்கியேலை எழுப்பினார், ஆகாய் தீர்க்கதரிசியை எழுப்பினார், சகரியா என்ற தீர்க்கதரிசியை எழுப்பினார். சிலர் கண்டார்கள், சிலர் சொன்னார்கள். எசேக்கியேல் கண்டார். விசேஷமாக வானங்கள் திறக்கப்பட அவர் தேவ தரிசனங்களை கண்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து இறங்கியது. இந்த ரெண்டும் இந்த சபையிலே சம்பவிக்க வேண்டும்.
நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தரிசனங்களை காண வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய கரம் வந்து அமர வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் இது இந்த நேரத்தில் நடக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட தரிசனங்களில் முக்கியமான தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனம். இன்று நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம்? மணவாளனை பார்க்க. சரீரமாக நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம்? தலையாகிய கிறிஸ்துவை பார்க்க. ஆடுகளாக நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம்? நல்ல மேய்ப்பனை காண. இயேசுவை காண்பதே நம்முடைய லட்சியம். இயேசுவை பார்த்து செல்வதே நம்முடைய உத்தமம். இயேசுவை பாராத நாள் இருக்கக்கூடாது. நினைவால் அவரை பார்க்கலாம், எண்ணங்களால் அவரை பார்க்கலாம், ஜபத்திலே அவரை பார்க்கலாம், தரிசனங்களிலே அவரை பார்க்கலாம், ஆழ்ந்த நித்திரையிலும் அவரை பார்க்கலாம். இன்னொரு பரிசுத்தவானுக்குள் இருக்கும் இயேசுவை பார்க்கலாம், இன்னொரு பரிசுத்த வாட்டிற்குள் இருக்கும் இயேசுவை பார்க்கலாம். இயேசுவை எங்கும் பார்க்கலாம். அவரை பாராமல் கண்கள் உறங்காது. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து 10 முக்கியமான விஷயங்களை கண்டடைந்தான். அவன் பார்த்தான். முதலாவது 12ஆம் அதிகாரத்திலே, எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி இயேசு நமக்கு அடையாளமாக இருக்கிறார். அன்னைக்கு தீர்க்கதரிசியும் அடையாளமாக இருந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அடையாளம் ஆபேல் செலுத்திய காணிக்கை. 2வது அடையாளம் ஈசாக்கு பலி செலுத்திய ஆபிரகாம், பிதாவாகிய தேவன் குமாரனை சிலுவைக்கு அனுப்பின அடையாளம். இஸ்ரவேலர்களுக்குள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தபோது வெண்கல சர்ப்பம் தூக்கி வைக்கப்பட்டது. அதை பார்க்கிறவ எவனும் பிழைப்பான். அது இயேசுவின் அடையாளமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துளிர்த்த ஆரோனுடைய கோல் இயேசு கிறிஸ்துவை குறித்த அடையாளம். ஆசரிப்பு கூடாரம் இயேசுவை பற்றிய அடையாளம். சாலமோன் கட்டிய தேவாலயம் இயேசுவை பற்றிய அடையாளம். பிரியமானவர்களே, எஸ்ரா கட்டிய ஆலயமும் நெகேமியா கட்டிய அலங்கமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அடையாளம். சங்கீதக்காரங்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் இயேசுவை பற்றிய அடையாளங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசுவை பற்றிய அடையாளங்களாக இருந்தார்கள். அவர்களில் ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜாவை பார்த்து சொன்னான், ஒரு அடையாளத்தை கேள் என்றான். அவன் கேட்க மாட்டோம் என்றான். நீ கேட்காததினாலே நானே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக என்று சொல்லி கன்னிகை கர்ப்பவதியாகும் அந்த அடையாளத்தை கொடுத்தார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் அடையாளங்களை தேடினார்கள், இயேசுவை அடையாளமாக கண்டார்கள். இன்றைக்கு இயேசுவே உங்களுக்கு அடையாளம். நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள், அதற்கு இயேசு அடையாளம். நீங்கள் சுகமாக இருக்க போகிறீர்கள், அதற்கு இயேசு அடையாளம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து உங்கள் கண்ணுக்கு முன்னால் ராஜரீகமாக இருக்க போகிறது, அதற்கு இன்றைக்கு இங்கே நிற்கிற இயேசுவே அடையாளம். நீங்கள் தேடி வந்த இயேசு உங்களை சாதாரணமாக விடப்போகிறதில்லை. சகோதரனே, சகோதரி, இம்முட்டித்தான் உன் வாழ்க்கை என்று எண்ணாதே. உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் என்பதற்கு இன்றைக்கு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசுவே உனக்கு அடையாளமாக இருக்கிற. நீ இயேசுவண்டை தேடி வந்ததே நீ வாழப்போகிறாய் என்பதற்கு அடையாளம். நான் 60 வருஷம் வாழ்ந்திருக்கேன் இயேசுவோடு கூட. இயேசுவோடு சேர்ந்து வாழ்வதை குறித்த பெருமை மதிப்பு எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நான் வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னை வாழ வைக்கும் இயேசுவை குறித்தும் மட்டுமே மேன்மை பாராட்டுவேன். இந்த இயேசு உங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்துக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசு நட்சத்திர அடையாளமாக இருக்கிறார். ஒரு நட்சத்திரம் இயேசுவண்டை வழி நடத்தினது போல, ஆம், நாங்கள் நட்சத்திரங்களாக உங்கள் பிள்ளைகளை இயேசுவண்டை வழிநடத்துவோம். உங்கள் பிள்ளைகளை எங்கள் கையில் கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நாங்களும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்போம், ஒழுங்குக்குள் கொண்டு வருவோம். எங்கள் கைக்குள் இருந்தால் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து பெருகுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த
தரிசனங்களை எசேக்கியேல் கண்டபோது இரண்டாவது அவன் கண்டது 10ஆம் அதிகாரத்திலே 1, 2 ஆகிய வசனங்களிலே காணலாம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேலிருந்த மண்டலத்தில் இந்திரநீல ரத்தனம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகள் மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினித்தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படி அவனின் கண் காண உள்ளே பிரவேசித்தான். இந்திரநீல சிங்காசனம், அதன் தோற்றத்தை தான் எசேக்கியேல் கண்டான். அதன் மேல் வீற்றிருந்தவரை அவன் காண முடியவில்லை. தேவனை ஒருவனும் கண்டு உயிரோடு இருந்ததில்லை. மோசே முதலாய் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிரகாசமான தேவன், அந்த தேவன் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து 2ஆம் வசனத்தில் பார்த்தீர்களானால் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, இவர்தான் நாம் சேவிக்கிற கர்த்தராயிருக்கிற இயேசு. சணல் நூல் அங்கி தரித்தவர். பிதாவாகிய தேவன் இவரை பூமிக்கு அனுப்பினார், எருசலேமுக்கு அனுப்பினார். எருசலேம் நகரத்தின் மேல் அக்கினியை இறைக்கும்படி சொன்னார். ஆண்டவர் இயேசு எருசலேமின் புறம்பே தள்ளப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார், பரமேறி போனார், பரிசுத்தாவியை கொடுத்தார். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் யாவும் எருசலேமிலே இருந்த ஒரு வீட்டு மேல் மாடியிலே கூடியிருந்த போது எல்லாருமேலும் அந்த அக்கினி நாவுகள் வந்தான் அமர்ந்தது. அல்லாமலும் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் குமாரன் சணல் நூல் அங்கி தரித்த புருஷனாக பூமிக்கு அனுப்பினார். ஏழை கோலத்தில் பூமிக்கு இயேசு வந்ததை அது காட்டுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ராஜரீக உடையோடு இயேசு இந்த பூமியில் இருக்கவில்லை. கந்தை துணியோ கர்த்தருக்கு. அப்படித்தான் நாம் பாடுவது உண்டு. ஆம், அவர் வளர்ந்த பின்பு அவருக்கு இருந்த ஒரே அங்கி, அந்த ஒரே அங்கியை 4 போர் சேவகர்கள் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏழ்மை கோலமாய் அந்த மாதிரி சணல் வஸ்திரம் தரித்த எளிமையான வாழ்க்கை, அந்த விதமான ஒரு ஆவியிலே எளிமை உள்ள விசுவாசிகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதத்திலே கண் வைக்காமல் ஆசீர்வாதம் கொடுத்த இயேசுவின் மேல் கண்களை வைத்து ஒரு பெருமை இல்லாமல், என் வாழ்விலே ஒரு சொட்டு பெருமைக்கு நான் இடம் கொடுத்ததில்லை. பெருமைப்பட என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பெருமைப்படுவது உண்டானால் என்னோடு இருக்கும் இயேசு தான் எனக்கு பெருமை. ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கும் இயேசுவே உங்களுக்கு பெருமை. சணல் அங்கி தரித்தது போல விசுவாசிகள் ஒரு ஆவியிலே எளிமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றவர் சொன்னது போல ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவர்களை தான் பாஸ்டர் ஊழியம் கொடுக்க முடியும். ஆவியிலே நாங்கள் மனுஷர்களை உங்கள் செய்கைகளை உங்கள் பேச்சுக்களை பார்க்க மாட்டோம், உங்கள் ஆவியை நாங்கள் வாசித்து அறிவோம், அதை உங்கள் வெளிப்பாடு மூலமாய் கண்டறிவோம். உங்கள் ஆவி எளிமையான ஆவியா என்று பார்ப்போம். ஆமாம், சில பேருடைய ஆவி நாங்கள் கிட்டேயே போக மாட்டோம். ஏன்னால் பெருமை பிடித்த ஆவி, வஞ்சகம் பிடித்த ஆவி. அருமையானவர்களே, அந்த ஆவி சரியில்லை என்று நாங்கள் பேசிக்கொள்வதும் உண்டு. அந்த ஆளா ஆவி சரியில்லை, அந்த சிஸ்டரா பரவாயில்ல, ஆனால் ஆவி சரியில்லை, குட் ஆவி இல்லை, நல்ல ஸ்பிரிட் கிடையாது என்று நாங்கள் சொல்லிக்கொள்வது. அந்த ஆள் போகிற இடமெல்லாம் கெட்ட ஆவியை பரப்பி முரண்பாடாக மக்களை ஒருத்தருக்கு விரோதமாக ஒருவர் திருப்பி விடுகிற கெட்ட ஆவி உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆவியில் எளிமை வேணும், தாழ்மை வேணும். தாழ்மை, எளிமை, அந்த மாதிரி உள்ள ஒரு பண்பை இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதான் அந்த சணல் வஸ்திரம் தரித்தவர், உபவாச வஸ்திரம். ஹல்லேலூயா. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணினார். நாம் ஒரு மாதத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் அல்லது 4 நாள், 4 வாரம், ஒவ்வொரு நாள். ஆக பிரியமானவர்களே, குறைந்தது ஒரு இப்படியும் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு மாதத்தில் 10 நாள் உபவாசம்னு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு
சணல் வஸ்திரம் தரித்தவராக இன்றைக்கு காணப்படுகிறார். நீ என்னைக்கு உன் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பாங்களோ அதுவரை சணல் வஸ்திரமாக தான் இருப்பார். நம்ம இங்கே ஏன் கூடி வந்திருக்கிறோம் ஆராதனைன்னு? சணல் வஸ்திரத்தை எடுத்துட்டு அவருக்கு ராஜரீக வஸ்திரத்தை உடுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேலே இருக்க முள் கிரீடத்தை எடுத்துட்டு அவர் தலையில் பொன் கிரீடம் சூட்ட வந்திருக்கிறோம். கைத்தட்டி துதித்து விடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த எசேக்கியேல் கண்ட 3வது தரிசனம் என்ன? 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? இயேசு யாராக காணப்பட்டார்? திராட்சை செடியாக. 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அதே போல் யோவான் 15:1 வாசித்து பார்த்தால், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் ஒளிய தானாய் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நானே மெய்யான திராட்சை செடி என்கிறார். அது ஐக்கியத்தை காட்டுகிறது. நாம் இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையை அது காட்டுகிறது. இயேசுவோடு ஐக்கியப்பட்டு வாழும் ஒரு வாழ்க்கையை அது காட்டுகிறது. அதை காட்டுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதற்கு அடையாளமாக நாம் திருவிருந்தில் திராட்சரசத்தை நாம் கொடுக்கிறோம். அதை எடுத்து பானம் பண்ணும்போது சபையோடு இணைக்கப்படுகிறோம். நாம் வேறு ஆட்கள் அல்ல. அவன் வேறே ஜாதி, இவன் வேறே ஜாதி, அவள் வேறே ஜாதி, இவன் வேறே ஜாதி, இவன் வேறே ஆள், அவன் பணக்காரன், இவன் ஏழை. இந்த பேச்சுக்கே துதியின் கோட்டையிலே இடமில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி இயேசுவே, இயேசுவே என்று சொல்லலாம். இயேசுவே, 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 இயேசுவே. நம் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே அன்பிலே, இயேசுவின் அன்பிலே அப்படியே கயிறில் கட்டி வைத்த மாதிரி வைத்திருக்கிறார். உங்களுடையவைகள் எங்களுடையவைகள், எங்களுடையவைகள் உங்களுடையவைகள். இந்த சபை உங்கள் வீடு. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பவும் வரலாம், ஜெபம் பண்ணலாம். இங்கே யாராவது உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கவே கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நேரம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் தான் தேவ சபையில் இருப்பார்கள். அதே வேளையில் நாங்கள் இங்கே 10 மணிக்கு முதல் 1 மணி வரை நாங்கள் இங்கே இருந்தால் எங்களை தேடி ஜெபத்துக்கு நீங்கள் வரலாம். பாஸ்டர் இருப்பார்கள், நான் சில வேளை இருப்பேன். வந்து ஜெபத்துக்கு வரலாம். நீங்கள் ஏமாந்து போவதில்லை. ஜெபம் பண்ணாமல் போய் விடாதிருங்கள். அப்படியே நாங்கள் யாரும் இல்லைன்னா ஒரு பேப்பரை எடுத்து வாங்கி அதில் உங்கள் ஜெபக்குறிப்பை எழுதி ஜெபக்குறிப்பு பெட்டியில் போட்டுட்டு நீங்கள் போகலாம். ஏனெனில் இயேசுவை சணல் வஸ்திர தரித்தவராயும் மெய்யான திராட்சை செடியாயும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நாம் பார்க்கிறோம். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம். 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை திருப்பி வாசித்து பாருங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பை அடைக்கிறவராகவும் திறப்பிலே நிற்கிறவராகவும் சுவரை அடைக்கிறவராகவும் இயேசு காணப்படுகிறார். எசேக்கியேல் இப்படிதான் இயேசுவை பார்த்தான். திறப்பிலே நிற்கிறவர். ஒருத்தரையும் காணோம். பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே இயேசு நின்றார். பிதாவாகிய தேவனுக்கும் விரோதியாய் போன மனிதருக்கும் நடுவிலே இயேசு நின்றார். 2 சிலுவைகளுக்கு நடுவிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். பிலாத்துவுக்கும் ஏரோதுவுக்கும் நடுவிலே சமாதான கர்த்தராக நின்றார். பிரியமானவர்களே, அவர் இணைக்கிறவராக அவர் காணப்பட்டார். திறப்பிலே நிற்கிறவராக காணப்பட்டார். அருமையானவர்களே, திருநெல்வேலியிலே திறப்பு கண்டுவிட்டது. ஓநாய்கள் உள்ளே நுழைகிறது. இதனால தானே நெகேமியா அலங்கத்தை கட்டினான். ஆனால் அலங்கம் உடைந்து கிடக்கிறது. தமிழக சுவர் உடைந்து கிடக்கிறது. அந்த சுவரை திரும்பவும் அடைக்கிறதற்கு ஆள் வேண்டும். அநேக குடும்பங்களின் சுவர் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைப்பட்ட சுவர் வழியாக பஞ்சம் உள்ளே வருகிறது, நோய்கள் உள்ளே வருகிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ளே வருகிறது, மிருகத்தனமான மனிதர்கள் ஊடுருவுகிறார்கள், கடன் உள்ளே வருகிறது, சாபம் உள்ளே வருகிறது, வியாதிகள் உள்ளே வருகிறது, தீரா வியாதிகள். சுவர் அடைக்கப்பட வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண இந்த சபையில் உபவாசி ஜெபம் பண்ண அநேக குடும்பங்களுடைய சுவர் அடைக்கப்படும். அதுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்.
உள்ளே வரக்கூடாது, வியாதி உள்ளே வரக்கூடாது, பேதமை உள்ளே வரக்கூடாது, எனக்கு படிப்பே வரலன்னு ஒருத்தரங்க நினைக்கக்கூடாது. சுவரை அடைக்கிறோம், படிப்பு வரும் கட்டாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வறுமை உங்களுக்கு வரக்கூடாது, சுவரை அடைக்கிறோம். ஐஸ்வர்யம், உங்கள் பிள்ளை கை தாண்டி வெளியே போயிடக்கூடாது, சுவரை அடைக்கிறோம். உங்கள் மகன் குடிக்க போயிடக்கூடாது, சுவரை அடைக்கணும். உங்கள் கணவர் குடிக்க போயிடக்கூடாது, சுவரை அடைக்கிறோம். யாருடைய நாமத்தில் சொல்லுங்கள்? இயேசுவின் நாமத்தில் சுவரை அடைக்கிறோம். திறப்பில் நிற்கிறோம், சுவரை அடைக்கிறோம். பலிபீடம் என்றால் திறப்பில் நிற்கிறது, சுவரை அடைக்கிறது. பிரதர் சாதாரணமல்ல, அத்தனை பேர் வாழ்க்கையை நாங்கள் வாங்கி இங்கே பீடத்தில் நிற்கணும்னா ரொம்ப கஷ்டம். உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் ஜவாப்தாரி, உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு, கேரண்டி. உங்கள் பிள்ளைகளுடைய எஜுகேஷன், உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு கேரண்டி கொடுக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. திறப்பில் நிற்கிறார், சுவரை அடைக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென் சொல்லுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கடன் உன் வீட்டுக்குள்ள வராது, வரக்கூடாது. சண்டை உன் வீட்டுக்குள்ள வராது, வரக்கூடாது. சுவரை அடைக்கிறோம். அங்கெல்லாம் வர வியாதி உன் வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சுவரை அடைக்கிறோம். இயேசு சுவரை அடைக்கும்படி நின்றார். இயேசுவின் ரத்தம் தான் சுவராக நிற்கிறது. அந்த சுவர் நம்ம சுவரில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் அப்படியே மூடும். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். திறப்பில் நிற்கிறவர்னா பரிந்து பேசுகிறவர்னு அர்த்தம். இயேசு பரிந்து பேசுகிறவர். நான் 3 வருஷம் பார்த்தேன் இந்த தோட்டத்தில், இந்த மரத்தில் கனி இல்லை, இதுக்கு இந்த மரம் அங்கே இருக்குது, அத்தி மரம் வெட்டி போடு. உடனே தோட்டக்காரன் அங்கே இருந்தான், நல்ல வேலை இருந்தான். அவன் திறப்பில் நின்றான். அவன் சொன்னான், ஐயா இந்த வருஷமும் இது இருக்கட்டும். ஒருத்தருக்கும் தான் சொல்லி வச்சிருக்கிறான், எனக்கும் சொல்லி வச்சிருக்கு. எப்பவும் செத்துருப்பேன், இவன் இருக்கட்டும். கர்த்தர் எனக்காக திறப்பில் நின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்காக திறப்பில் நிற்பார் பிரதர். மைதானத்தில் கூட்டத்தில் போகும்போது உங்கள் அத்தனை பேர் கையில் ஒரு விதமான அக்கினி வரும். அல்லேலூயா. ஒரு விதமான பரிசுத்த அக்கினி உங்கள் கைகளில் வரும். நீங்கள் யாரை தொட்டாலும் அவங்க விடுதலை பெறுவாங்க, சுகம் பெறுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற 343 கிராமங்களில் இருந்தும் ஒரு கிராமத்துக்கு ஒருவன் நிறைய ஜனங்கள் சுகமளிக்கப்பட வரணும், ரட்சிக்கப்பட வரணும். அப்படின்னு சொல்லுங்கள். விடுதலை பெற வரணும், ஆசீர்வதிக்கப்பட வரணும், 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 வரணும். இயேசுவின் நாமத்தினாலே 343 இடங்களில் இருந்தும் வரணும். செயல் வீரர்கள் எழும்பணும். திறப்பில் நிற்கிற செயல் வீரர்கள் எழும்பணும். எதுக்கு வேனில் ஏற்றிட்டு வர சொல்கிறோம்? பாவம், அவங்களுக்கு தெரியாது, உண்மை தெரியாது. 5வது இயேசுவை எப்படி கண்டான்? 34ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார். அப்படியா? நான் எசேக்கியேல் எப்படி பார்க்குறான்? இயேசுவை மேய்ப்பனாக பார்க்கிறான். அல்லேலூயா. தாவீது என்னும் மேய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரே. எசேக்கியேல் வாழ்ந்த காலத்தில் தாவீது இல்லை, அவர் மரித்து பல வருடம் ஆகிவிட்டது. பின்ன ஏன் தாவீதின் பேர் ஏன் வருது? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பர்திமை சத்தம் போட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னா. தாவீத காலத்தில் இருந்த சுகமாக்கும் வல்லமை எல்லாம் பாஞ்சு அவன் கண்கள் திறக்கப்பட்டது, குருடன் கண்கள் திறக்கப்பட்டது. அதனால தான் சொன்னாங்க, உலகம் உண்டானது முதல் இப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்றார்கள். கண்ணு திறக்கிற உலகம் உண்டானது முதல் யார் கண்ணும் திறக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை என் மேய்ப்பன், உங்கள் மேய்ப்பன், இந்த சபையின் நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறான். நல்ல மேய்ப்பன் வாசல் காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் என்றும்
பெயர் சொல்லி வெளியே அழைத்து கொண்டு போகிறான். நல்ல மேய்ப்பன். நமக்கு நல்லா மேய்ப்பன் இயேசு இருக்கிறபடினால் நான் ரொம்ப சந்தோஷப்படணும். அப்போ அன்னைக்கே எசேக்கியேல் பார்த்துட்டார், இயேசு நல்ல மேய்ப்பனாக தான் வருவார்ன்னு சொல்லி. இன்றைக்கி இயேசு இல்லாதவன், மேய்ப்பன் இல்லாத ஆடு தாறுமாறா அங்கே ஓடும் இங்கே ஓடும், கால் முறிஞ்சு போகும். எவனோ திருடி குட்டி லாரியில் தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆடுகளாக இருக்கணும், கள்ளங்கபடு இல்லாத செம்மறி ஆடாக இருக்கணும், ஓநாயாக இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார், ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல் உங்களை அனுப்புகிறேன். ஐயோ, திருநெல்வேலி தமிழ்நாடு எல்லாம் ஓநாயாக தான் இருக்கும். என்ன பகை, என்ன வெறுப்பு, ஒருத்தன் கேலி கிண்டல் அவமானப்படுத்துறது, அவ்வளவும் பார்த்தா ஓநாய் கூட்டம். திருநெல்வேலியில் அப்படியெல்லாம் ஓநாய் இல்லை. ஐயோ, ஏகப்பட்ட ஓநாய்கள். நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட தேவையில்லை, இனிமே ஓநாய் ஜாக்கிரதை. பவுல் சொன்னார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ளே இருந்தும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள் அப்படின்னு. பார்த்தீங்களா, மாறுபாடானதை போதிக்கிறவன் தான் ஓநாய். இந்த பலிபீடம் என்ன போதிக்குதோ அந்த ஆவி கரெக்டாக இருக்கணும். இஷ்டத்துக்கு அங்கங்கே போய் போதிக்கக்கூடாது, ஓநாயாக மாறக்கூடாது. ஓநாய் எது, நல்ல மேய்ப்பன் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும் விசுவாசிகளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் 5வது பாயிண்ட், நல்ல மேய்ப்பன் இயேசு என்று கண்டான். 6வதாக இயேசுவை எப்படி கண்டார்? 21ஆம் அதிகாரத்துக்கு போங்கள். 26, 27. பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்பொழிராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன். இயேசுவை எசேக்கியேல் தீர்க்கதரிசி யாராக பார்த்தான் என்று சொல்லுங்கள்? உரிமைக்காரர். இயேசுதான் இந்த பாரதலத்தின் உரிமைக்காரர், வானத்தின் உரிமைக்காரர், எல்லா விஞ்ஞானத்தின் உரிமைக்காரர் அவர்தான், எல்லா அறிவு ஞானம் என்கிற பொக்கிஷங்களின் உரிமைக்காரர் அவர்தான், வெள்ளி பொன் இவைகளின் உரிமைக்காரர் இயேசுதான். உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் பணம் யாருடையது? உரிமைக்காரருடையது. உங்கள் கையில் இருக்கிற ஒரு 5 சென்ட் இடம் யாருடைய இடம்? உரிமைக்காரருடைய இடம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த ஆலயம் கட்டியிருக்கிற இடம் எந்த இடம்? யாருக்குரிய இடம்? உரிமைக்காரருடைய இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு உரிமை இருக்குது. நம்ம பிள்ளைகள் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. நம்ம பொருட்கள் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. இந்த சபை மேலே அவருக்கு உரிமை இருக்குது. பாஸ்டர் ரத்னம்பாள் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. பாஸ்டர் நிக்சன் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. என் குடும்பத்து மேலே அவருக்கு உரிமை இருக்குது. உங்கள் குடும்பத்தின் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. ஆமாம், இந்த திருநெல்வேலி மேலே அவருக்கு உரிமை இருக்குது. ஜான்ஸ் கல்லூரி மைதானத்தின் மேலே இயேசுவுக்கு உரிமை இருக்குது. வானத்து மேலே இயேசுவுக்கு உரிமை இருக்குது. நட்சத்திரங்கள் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. பூ உலகத்தின் மேலே அவருக்கு உரிமை இருக்குது. எல்லா உரிமையை பார்க்கலாம், சபையின் மேலே அவருக்கு அவ்வளவு உரிமை இருக்குது. ஏன்னா சபைதான் மனவாட்டி, சபைதான் அவருடைய சரீரம். அதனால தான் சபையின் மேலே அவர் உரிமையோடு வருவார், சபைக்குள்ள உரிமையோடு வருவார். நீங்கள் பாடத் தொடங்கும் போதே வந்துடுவார், கேட்குறதுக்கு வருவார். நீங்கள் நினைப்பீங்க, நிறைய பேர் நினைப்பாங்க, என் பாட்டை கேட்பாரா, அவருக்கு பிடிக்குமா? நான் சின்ன வயசில் அந்த மாதிரி நினச்சி பார்த்தேன், என் பாட்டை அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு ரொம்ப அழுவேன். ஆனால் அவர் என்கிட்ட ஒன்றுமே பேசலை. ஆனால் அவருக்கு என் பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்கள்கிட்ட அவர் பேசாட்டாலும் நீங்கள் பாடுறது அவருக்கு பிடிக்கும்னு உங்கள் ஆவிக்கு அவர் சொல்லி தருவார். பாட சொல்லு, இன்னும் பாடு, இன்னும் பாடு, நிறுத்தாத, இன்னும் பாடு சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்துமநேசர் வந்திடும்போது அவரை சேருவேன். அந்த ஆத்துமநேசர் நம்ம பாட்டு மேலே பிரியம் கொண்டு நம்ம வாழ்க்கையின் மேல் உரிமை உள்ளவர். அதனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஜாமானையும் எடுத்து சொல்லுங்கள், இந்த கப்பின் உரிமைக்காரர் இயேசு. அல்லேலூயா. அவங்க பேனாவை எடுத்து சொல்லுங்கள், இந்த பேனாவின் உரிமைக்காரர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்னுடையது நான் கெட்டு போகும், அல்லது விழுந்து போகும், அல்லது நஷ்டமாகி போகும், இல்லை தொலைஞ்சு போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒருத்தன் ஒரு கோழியை வாங்கி வச்சு அது ஒரு 5-6 கோழி குஞ்சம் பொரிச்சதுன்னா அவன் சொல்லுவான்,
இந்த கோழிக்கும் இந்த கோழி குஞ்சுக்கும் நான் உரிமைக்காரன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அவருக்கு உரிமைக்காரன், அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். நான் ஒரு நாள் தோட்டத்துக்கு பின்னால், வீட்டுக்கு பின்னால் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சின்ன செடி வளர்கிறத கண்டேன். அது பார்த்தா அது வெண்டைக்காய் செடி. தினம் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்ற ஊற்ற ஒரு இலை வருது. பார்த்திங்கன்னா தினம் காலையில் போய் பார்ப்பேன், புதுசாக ஒரு இலை வந்திருக்கும். நான் தான் அந்த இலையை அங்கே முளைக்க பண்ணது மாதிரி எனக்கு தோணும். பிறகு ஒரு பூ பூத்துச்சு மஞ்சள் கலரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மொட்டு மாதிரி வந்து அது கொஞ்சம் நீண்டு 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 ஒரு பிஞ்சு வெண்டைக்காய் வந்தது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த உலகத்திலே ஒரு வெண்டைக்காயை சிருஷ்டித்த ஒருத்தன்னு நான் என்னை நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் சிருஷ்டித்த அந்த வெண்டைக்காய் செடி, அதுக்கு உரிமைக்காரன் நாம் தான். இந்த வெண்டைக்காயை யாரும் பறிச்சிடக்கூடாது இன்னும் ரொம்ப பாதுகாப்பாக குச்சி நட்டி வச்சேன். கொஞ்சம் பெருசான உடனே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு, எவனும் பறிச்சிடப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெண்டைக்காய் செடி கீழே படுத்துக்கிட்டேன். அந்த வெண்டைக்காயை உண்டு ஃபுல்லாக கடித்து தின்னுட்டேன். கர்த்தருக்கு சோதனை உரிமையோடு தின்னேன். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் உரிமையை எடுத்துக்கணும். இந்த சபை மேலே உரிமையை எடுத்துக்கணும். இது ஏன் சபை, அல்லேலூயா, ஏன் பாஸ்டர், இன்னும் உரிமையை எடுத்துக்கணும். உங்கள் கணவரை பார்த்து என் கணவர்னு சொல்லணும். எல்லாரும் போய் அவரை கணவர்னு சொல்லக்கூடாது. என்ன, உங்கள் கணவரை கண்டுபிடிச்சி இவர் என் கணவர், உரிமை. அதனால் நீங்கள் அவரை ஒழுங்குபடுத்தலாம், அவரை கட்டாயப்படுத்தி சபைக்கு வர வைக்கலாம். என் மனைவி, என் பிள்ளை, உரிமை நமக்கு கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம உரிமைகள் எல்லாம் இயேசுக்கு எழுதி கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. கீழே கையெழுத்து போட்டிருக்கோம். அவர் பாதுகாத்து கொள்வார். அதனால் இயேசு யாருன்னு சொல்லுங்கள், உரிமைக்காரர். 7ஆவதாக 37ஆம் அதிகாரத்தில் போங்க, 16-17 வாசிப்போமா? மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோல் ஆகும்படி ஒன்றோடொன்று இசையச்சை, அவைகள் உன் கையில் ஒன்றாகும். 19ஆம் வசனம் கடைசி வரி வாசிங்க. அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், 2 கோலை எடு. ஒரு கோலில் இஸ்ரவேல் வம்சத்தார் எழுது, இன்னொரு கோலில் யோசேப்புக்கு அடுத்த கோத்திரங்கள்னு எழுது. ஏன்னா அன்றைக்கி இஸ்ரவேல் பிரிஞ்சிருந்தது. 10 கோத்திரம் தனியாக, 2 கோத்திரம் தனியாக. ஒரு 2 கோலை எடுத்து அதில் பேரை எழுதி கையில் வை. உன் கையில் அது ஒன்றாகும். என்ன வார்த்தை! உன் கையில் அது இசைக்கப்பட்டு ஒன்றாகும் என்று சொல்லிட்டு கீழே உள்ள வசனத்தில் அது என் கையில் ஒன்றாகும் அப்படின்னு. அதான் பாஸ்டர்மாருடைய கை வந்து எங்கள் கையின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர் எசேக்கியேல் கையை தான் கையாக சொல்கிறார் பாருங்க, என் கையில் ஒன்றாகும். இன்றைக்கு இசையை செய்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, இணைக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, ஒரு புருஷனையும் மனைவியும் இணைக்கிறவர் அவர். பிள்ளைகளையும் பெற்றோரிடத்தில் இணைக்கிறவர் அவர். பிரிந்து போயிருக்கிறவர்களை இணைக்கிறவர் கர்த்தர். பிளாத்துவையும் ஏரோதுவையும் இணைத்த கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு மீட்பை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் மரித்த காட்சியை முன்பு காலத்தில் தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்காக 2 மரத்துண்டுகள் சிலுவையில் இணைந்தன என்று சொன்னார். அதுபோல் இணைக்கிறவர். அதனால் பிரிவினையே இருக்காது சபையில். உண்மை சபையில் பிரிவினை இருக்காது. சொல்லுங்கள், உண்மை சபையில் பிரிவினை இருக்காது. மறுபடியும் சொல்லுங்கள், உண்மை சபையில் பிரிவினை. ஜாதி பிரிவினை இருக்காது, மத பிரிவினை இருக்காது, ஏழை பணக்காரன் பிரிவினை இருக்காது, படித்தவன் படியாதவன் பிரிவினை இருக்காது. இங்கே எல்லாம் ஒன்று தான், இங்கே எல்லாம் ஒன்று தான், இங்கே எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். கை தட்டி கர்த்தரை துதிங்க. இங்கே எல்லாம் ஒன்று தான், இங்கே எல்லாம் ஒன்று தான், இங்கே எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா அல்லேலூயா. கை தட்டினீங்களா இல்லையா? கை தட்டி துதிங்கள். இசையை செய்வார் அவன். அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அவள் பேசி 10 நாள் ஆகுது பாஸ்டர், புருஷன் சொல்கிறார். மனைவி சொல்கிறா, அவள் அடி தாங்க முடியல பாஸ்டர். அவர் வேற ஒரு ஆளோட இசைந்திருக்கிறார். இப்போ இயேசு வந்து குறுக்கிட்டு
அந்த கணவனையும் இந்த நல்ல மனைவியும் இசைய வைத்து ஒன்றாக இணைத்து தந்தா எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சபையில் நாங்கள் ஆலோசனை கொடுத்தா அவங்க இணைய போகிறாங்க, நாங்கள் பேசியா அவங்க இணைக்க போகிறாங்க. இன்னும் இவர் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவரே இணைய செய்கிறவர். அல்லேலூயா. இவரே இசைய செய்கிறவர். நாங்கள் என்ன பண்ணுவோம்? புருஷன் மேலே ஒரு கை, மனைவி மேலே ஒரு கையை வைப்போம். அப்போ எங்கள் கையை வைக்கும்போதே அவர் சொல்லுவார், என் கையில் இவர்கள் இருவரும் ஒன்றாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இசையை செய்பவர் இயேசு என்பதை மறக்காதீர்கள். 8ஆவதாக 47:5 வாசித்து பாருங்கள். பின்னும் அவர் 1000 முழம் கடக்க பண்ணினார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாளமும் கடக்க முடியாத நதியுமாய். இயேசு யாருன்னு சொல்லுங்கள்? கடக்க முடியாத நதி. சொல்லுங்கள், இயேசு யாருன்னு சொல்லுங்கள்? கடக்க முடியாத நதி. எந்த அவதாரங்களும் கடக்க முடியாத நதி, எந்த சூனியங்களும் கடக்க முடியாத நதி, எந்த மதமும் கடக்க முடியாத நதி. இயேசு கிறிஸ்துவுக்கு கம்யூனிசமும் கடக்க முடியாது, நாஸ்திகம் கடக்க முடியாத நதி இயேசு நதி. எந்த அரசியலும் கடக்க முடியாத நதி இயேசுவாகிய நதி. இயேசுவே நதி, ஜீவ நதி. என் விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று சொன்னார். இயேசுவாகிய நதியை பாருங்க, அங்கே போய் உட்காருங்க. அந்த நதி கரையில் தான் தரிசனங்கள் உண்டாகும், தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும். எந்த நதியை பார்த்தாலும் இயேசுவை தான் பார்க்குறோமா தெரியும் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நதி நமக்குள்ளே ஓடுது. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாய் வந்தது. இயேசுவானவர் நதியாக மாறி எல்லாரும் இதயங்களுக்குள்ளே பாய்ந்து எல்லாரையும் ஒன்றாக இணைத்து, அல்லேலூயா, இந்த நதி பாய்ஞ்சது பாரு. எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கும் அந்த நதி அங்கேருந்து பூமியின் கடைசி பரியந்தம் பாய்ந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் பாய்ந்து, உலகத்தில் கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி. அங்கே ஒரு சர்ச்சு கட்டுறாங்களாம். அதை கட்டுறதுக்கு இப்போ இவ்வளோ காலம் ஆச்சாம். 400 வருஷம் கட்டிக்கிட்டே இருக்காங்களாம். அவ்வளோ உயர சர்ச்சு கட்டிக்கிட்டே இருக்காங்களாம். எனக்கு அதை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. 400 வருஷம் ஒரு சர்ச்சை கட்டிக்கிட்டே இருக்காங்களாம். மேலே 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 வானலாவை கட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த வானலாவை கட்டுற அந்த சர்ச்சில் தான் மணவாளன் இயேசு வந்து இறங்கிடுவார்னு நான் தோணுது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது இயேசு வந்து அங்கே இறங்கலை அப்படின்னா அந்தி கிறிஸ்து வந்து அங்கே இறங்குவான். சர்ச்சுன்னா இப்படி கூடாரமாக இருந்தாலும் பரவாயில்ல சார், எங்களுக்கு 5 ஏக்கர் இடம் வேணும். அந்த 5 ஏக்கர் இடத்துலையும் கூடாரம் போட்டு மக்கள் 4 திசையிலும் வந்து 343 கிராமங்களிலும் வேன்களெல்லாம் வந்து அந்த வேனுக்குள்ளே மேலதாளங்களை அடித்து கொண்டே வரணும். ஆமாம், பாட்டு பாடிக்கொண்டே அங்கேருந்து வரணும், அங்கேருந்து வரணும், அங்கேருந்து வரணும். அத்தகைய எழுப்புதல் ஊழியக்காரங்களை தான் நாங்கள் தேடுறோமே. சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிற ஊழியக்காரங்கள் அல்ல. சும்மா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ எல்லோரும் சபைக்கு வருவாங்க. சபையிலையும் பாட்டு, அவங்கேயும் பாடிக்கிட்டே வருவாங்க, அங்கேயும் பாடிக்கிட்டு வருவாங்க. திருவிருந்தன் வச்சா ஐயோ பரலோகம் போல் இருக்கும். அவ்வளவும் வெள்ளை உடுத்திட்டு வந்து நிற்கும். அவ்வளவும் பரலோகம் போல் இருக்கும். நான் கனவு காண்றேன் பாருங்கள், நான் தரிசனம் காண்றேன் பாருங்கள். இது நிறைவேற போகுது. அல்லேலூயா. இது நிறைவேற போகுது. பணம் இயேசுவை கடக்காது. கடக்க முடியாத நதி, வாங்க முடியாதவரை யாரும். ஒருத்தர் நான் இயேசு கடவுள்னா என்னை அவர் இதுக்கு கூப்பிடட்டும், தட்டி விடட்டும், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நதி பாஞ்சிட்டுனா விழுந்துருவீங்க கீழே. அல்லேலூயா. மைதானத்தில் நதி பாயணும். யாரும் கடக்க முடியாத நதி. இதை நான் நம்பினேன் சின்ன வயசில். அதனால தான் நான் பப்ளிக்கில் கூட்டம் நடத்தினாலும் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்க ஆட்கள் வந்து நிற்பாங்க. நதி நடுவில் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒருவரும் கடந்து மைதானத்துக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. அப்படி வைப்பார். 9வது 48:35 சுற்றிலும் அதன் அளவு 17,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர். யார் இந்த யெகோவா ஷம்மா? இயேசுவே யெகோவா ஷம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் இங்கே இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், இந்த மேடையில் இருக்கிறார். அவருக்கு மகிமை கொடுங்க, மகிமை கொடுங்க.
யெகோவா ஷம்மா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசியாக 10வதாக ஆண்டவர் இயேசு யார்? யாராக? 21ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 21வது அதிகாரத்தை திருப்பி 13ஆம் வசனத்தை பாருங்கள். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலொழிய இனி சோதனையினால் தீருகிறது என்ன என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துக்கு நிறைய சோதனைகளை கர்த்தர் அனுப்பி பார்த்தார். கொள்ளை நோய்கள், கொரோனா, பெரிய பெரிய சுனாமி, வெள்ளங்கள், அங்காங்க நெருப்பு பற்றி எரிதல், அருமையானவர்களே யுத்தங்கள், பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் போடப்படுகிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் இடிந்து விழுகிறது. பல சோதனைகளை அனுப்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய சோதனைகள் பூமிக்கு வர இருக்கிறது. சம்பவிக்க போகிற அந்த சோதனைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சோதனைகளை திருநெல்வேலிக்கும் கொடுத்துருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், இவ்வளோ சோதனைகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம தேசத்துக்கு பல சோதனைகள் வந்திருக்கு. மனுஷன் மேலே பல சோதனைகளை அனுப்புகிறார். கியூபா தேசத்தில் சோதனைகளை அனுப்பியிருக்கிறார். அமெரிக்கா தேசத்துக்கும் சோதனைகளை அனுப்பியிருக்கிறார். ஆனால் சோதனையில் தீரப்போகிறது இல்லை என்று கண்டு இனி அவர் யாவையும் கண்டிக்கிற கோலாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் ரஷ்யாவை கண்டிப்பார், சீனாவை கண்டிப்பார், அமெரிக்காவை கண்டிப்பார், அரபு தேசங்களை கண்டிப்பார், இந்தியாவை கண்டிப்பார், ஸ்ரீலங்காவை கண்டிப்பார், சிங்கப்பூரை கண்டிப்பார், மலேசியாவை கண்டிப்பார், ஆஸ்திரேலியாவை கண்டிப்பார், நியூசிலாந்தை கண்டிப்பார், ஆப்பிரிக்காவை கண்டிப்பார். இன்னும் இருக்கிற எல்லா தேசங்களையும் கண்டிக்கிற கோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கடவுள் இல்லைன்னு சொன்னவனை கண்டிப்பார், கிறிஸ்தவர்களை எதிர்த்து நின்றவர்களை கண்டிப்பார், மிஷினரிகளை கொன்றவர்களை கண்டிப்பார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்களை கண்டிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த தவறு செய்கிறவர்கள், பண ஆசை பிடித்தவர்கள், பரிதானம் வாங்குகிறவர்களை தண்டிப்பார். பரிதானம் வாங்குறவருடைய வீட்டின் மேல் அக்கினியை போடுவேன்னு சொல்கிறார். தண்டிக்கும்படி யாவையும் 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 கண்டிக்கிற கோல். பெரிய பெரிய இராணுவத்தை அனுப்பினாலும் மனுஷனுடைய குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை வராது. யாவையும் கண்டிக்கிற கோல் வரணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. பெண்களுக்கு அவமானம், பெண்களுக்கு அவமானத்தை கொண்டு வருகிற மனிதர்களுடைய அந்த இதயத்தை, அந்த ஆவியை மாற்றுவதற்கு யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய சோதனையினால் தீராது. அவனுக்கு வியாதி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாலும் அந்த புத்தி போகாது. அப்போ சொல்லுங்கள் எல்லாரும், இயேசு யார் என்று எழுப்பி நிற்போமா?